கொழும்பில் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் 19 பேருக்கு கொரோனா. நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் அமைச்சரவையை மாற்ற தயாராகும் ஜனாதிபதி கோட்டாபாய. அமெரிக்காவின் விருப்பங்களை இலங்கை மீது திணிக்க மாட்டோம். அமெரிக்க தூதுவர் விளக்கம். திருமணத்திற்கு வந்த கொரோனா நோயாளி புதுமண தம்பதி உட்பட 50 பேர் தனிமைப்படுத்தல். வக்கிர கொள்கைகளை உடைய IS தீவிரவாதிகள் இலங்கையில். யாழில் முடக்கப்பட்ட கிராமங்கள் தொடர்பில் அரசு அதிபர் விடுத்துள்ள அறிவிப்பு. ஜோ பைடனின் குழுவில் தமிழ் பெண் வைத்தியருக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம். விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் வைத்தியர்கள் எச்சரிக்கை. கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். கொழும்பு நகரில் நேற்றைய தினம் மாத்திரம் 2850 கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். அந்த எண்ணிக்கை போன்று 4 மடங்கான கொரோனா தொற்றாளர்கள் சமூகத்தில் நடமாடுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் பரவலாக மேற்கொள்ளப்பட்ட 400 PCR பரிசோதனைகளில் 19 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்ததன் மூலம் இந்த விடயம் உறுதியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்த்தால் 5 வீதமாகும். அதனை 6 லட்சம் மக்களுக்கு மதிப்பிட்டு பார்த்தால் 30,000 பேர் கொரோனா தொற்றுடன் நடமாடக்கூடும். அந்த 30,000 பேருக்குள் வைரஸ் உள்ள போதிலும் அவர்கள் அதனை பரப்புவதாக கூற முடியாது. எப்படி இருப்பினும் இது ஆபத்தான நிலைமை என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன்போது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் சிலரின் பதவிகளில் மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எதிர்வரும் வாரம் இந்த அமைச்சரவை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 20ஆம் திருத்தத்தின் பின்னர் அமைச்சரவையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இதன் முன்னர் தகவல் வெளியாகியிருந்தது. 20ஆம் அரசியலமைப்பிற்கு அமைய ஜனாதிபதி தாம் விரும்பியதைப் போன்று அமைச்சரவையை மாற்றிக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் விருப்பங்கள் இலங்கை மீது திணிக்கப்படாது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டிப்ளிக்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை மீதோ அல்லது வேறு நாடுகளின் மீதோ அமெரிக்காவின் விருப்பங்கள் திணிக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ இலங்கைக்கு விஜயம் செய்தபோது இந்த விடயம் தெளிவானது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நட்பு நாடு என்ற வகையில் நாட்டின் பேணத்தகு அபிவிருத்தி, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு அமெரிக்கா உதவும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முதலீடுகள் பிராந்திய வலயத்தில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குமே தவிர கடன் சுமையை அதிகரிக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாத்ஃபைண்டர் அமைப்பினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் இணையம் வழியாக பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பண்டாரகம கம்பன்வில பிரதேசத்தில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் கொரோனா தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் கலந்து கொண்டமையினால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிதாக திருமணம் செய்த தம்பதி உட்பட அதில் கலந்து கொண்ட குடும்பத்தினர் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட பண்டாரகம சுகாதார வைத்திய அதிகாரி நிமேஷா ரத்னவீர, இந்த திருமண நிகழ்வு சுகாதார ஆலோசனைகளுக்கு அமையவே இடம்பெற்றுள்ளது. இதில் 40 தொடக்கம் 50 பேர் மாத்திரமே கலந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய புதுமண தம்பதி உட்பட 50 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மணமகளின் மில்லனிய பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரிக்கே இவ்வாறு கொரோனா தொற்றியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே நாங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்தோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வக்கிரமான கொள்கைகளை உடைய IS தீவிரவாதிகள் இலங்கையில் இருப்பதாக பிரித்தானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையிலிருந்து சென்ற IS தீவிரவாத இயக்கத்தில் இணைந்து கொண்டவர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கலிபாக்களினால் ஆட்சி செய்யப்படும் இஸ்லாமிய தேசமாக IS தீவிரவாதிகளினால் உருவாக்கப்பட்ட ஆட்சி கவிழ்ந்ததைத் தொடர்ந்து இவ்வாறு கடும்போக்குடைய தீவிரவாதிகள் தங்களது நாடுகளுக்கு திரும்பியுள்ளதாக பிரித்தானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறன்று இடம்பெற்ற தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்களுக்கு IS தீவிரவாத இயக்கம் உரிமை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. IS தீவிரவாத இயக்கம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாகவும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் தீவிரவாதிகள் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IS தீவிரவாத இயக்கம் தொடர்ந்தும் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கலிபா ஆட்சி வீழ்ந்ததைத் தொடர்ந்தும் அந்த அமைப்பு கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மொசாம்பிக்கில் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களை கொடூரமான முறையில் IS தீவிரவாதிகள் படுகொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
முடக்கு நிலை நீக்கப்பட்டாலும் அப்பகுதி மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி செயற்படுவது அவசியமாகும் என யாழ் மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட கொரோனா ஒழிப்பு செயலணியின் தலைவருமான க மகேசன் தெரிவித்துள்ளார். இன்று காலை யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 கிராமங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்துரைத்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கொரோனா அச்சம் காரணமாக முடக்கப்பட்டிருந்த 3 கிராமங்கள் இன்று காலையிலிருந்து முடக்க நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் குறித்த பகுதி மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியினை கடைபிடித்து தமது அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுத்தல் அவசியமாகும். மேல் மாகாணம் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் கொரோனா தொற்று வலுவடைந்து வரும் நிலை காணப்படுகின்றது. அந்த நிலை தற்போது யாழ் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவல் அச்சம் காரணமாக சுகாதார பிரிவினரால் முடக்கப்பட்ட பிரதேசங்கள் முடக்க நிலையிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்டாலும் கிருமி தொற்று அச்சம் தொடர்ந்தும் காணப்படுகின்றது. எனவே அப்பகுதி மக்கள் சுகாதார நடைமுறைகளை சரியான முறையில் பின்பற்றுவதன் மூலம் அப்பகுதியிலோ அல்லது வேறு பகுதியில் குறித்த தொற்று ஏற்படாதவாறு பாதுகாக்க முடியும். அத்துடன் முடக்க நிலையிலிருந்து விடப்பட்ட கிராமங்களுக்கு மேல் மாகாணம் அல்லது ஏற்கனவே கொரோனா பாதிப்புள்ள அபாய வலயங்களிலிருந்து புதியவர்கள் யாரும் வந்தால் அவர்கள் கட்டாயமாக சுகாதார பிரிவிடம் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பைடன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவரின் தேர்தல் வாக்குறுதிப்படி கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக ஜோ பைடன் நியமித்துள்ள குழுவில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் வைத்தியரான செலின் ஹவுண்டன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை 13 பேர் அடங்கிய இக்குழுவில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வைத்தியர் விவேக் மூர்த்தி மற்றும் வைத்தியர் அதுல் கவாண்டோ ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர். வைத்தியர் செலின் ஹவுண்டர் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ் நடராஜா கவுண்டர் என்பவரின் மகளாவார். இவர் நோய் தொற்று அறிவியல் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றுள்ளார். மேலும் இவர் ஜான் ஹாக்கின்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பயின்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் விடயம் தொடர்பாக இலங்கை மக்கள் தொடர்ந்தும் அசமந்த போக்குடன் செயற்படுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் சில பகுதிகளில் தளர்த்தப்பட்டதை அடுத்து வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதிப்புகள் குறைவு என பொதுமக்கள் மத்தியில் அனாவசிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அடிப்படை சுகாதார விதிமுறைகளை பேணாமல் செயற்படுகின்றமை அவதானிக்க முடிந்ததாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மினுவாங்கொடை கோத்தனி உருவானதன் பின்னர் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடதியாக உயர்வடைந்ததை போன்று குறுகிய காலத்தில் அதிகளவான மரணங்களும் பதிவாகியுள்ளன. இவ்வாறு பதிவாகிய மரணங்களில் 50% வீடுகளிலேயே உயிரிழந்தனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தற்போதுள்ள அபாயமான நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வெவ்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமானவையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு தொடர்ச்சியாக பதிவாகியுள்ள மரணங்கள் குறித்து ஆராய விசேட குழு ஒன்றை நியமிக்க தாங்கள் பரிந்துரை செய்துள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனவே விரைவில் இந்த மரணங்கள் குறித்து பகுப்பாய்வு செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் மாத்திரமின்றி ஏனைய பகுதிகளில் உள்ள மக்களும் அவதானமாகவே அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலான ஜட்புள்ளிகள் மீளாய்வு செய்யப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்புள்ளிகளை மீள் மதிப்பீடு செய்வதற்காக விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சட்புள்ளி வெளியீட்டுடன் புதிய மற்றும் பழைய பாடத்திட்டங்களின் அடிப்படையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவ மாணவிகளால் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குறித்த சட்புள்ளியை மீளாய்வு செய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டம் என்பவற்றில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான சட்புள்ளி வழங்கும் போது எவ்வாறான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன என்பது குறித்து ஆராயப்பட உள்ளதாக பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார்.